மத்திய அரசின் சாதனைகளையும் திமுக அரசு நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளையும் மக்களிடம் கொண்டு சேருங்கள். பாஜக மையக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று கூறி பரப்புரை செய்ய தயாரா? சங்கரன் கோவில் பரப்புரையில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டி இல்லை. தமக்கு பதிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாள் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என திருமாவளவன் அறிவிப்பு. துணை முதல்வராக ஆசை வந்துவிட்டது என சிலர் வதந்தி பரப்பினர். ஒருபோதும் தாம் பதவிக்காக ஆசைப்பட்டதில்லை என திருமாவளவன் விளக்கம். நான் போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னதும் ஏதேதோ யூகங்களை ஆளாளுக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் பதவி ஆசைப்பட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும் துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக்குகிறார்கள். கட்சியில் ஒருவருக்கு சீட் கொடுத்தால் 9 பேர் எதிரியாகின்றனர் என திருமாவளவன் வேதனை. ஷானவாஸ் பாலாஜிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஏன் என்றும் விளக்கம். கிடைக்கிற இடங்கள் 8 தான். போட்டி 150 பேர் 200 பேர். அந்த 8 இடங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் 15 பேர். எல்லோரும் எனக்கு நெருக்கமானவர்கள். யாரை விடுவது யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற பிரச்சனை இருக்கிறது. ஒருவரை எடுத்தால் மற்ற 10 பேர் எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியில்தான் விருப்பமனு அளித்ததாக ஜோதிமணி பேட்டி. தான் காங்கிரஸ்காரர் என்றும் போட்டியிட வாய்ப்பளித்த திருமாவளவனுக்கு நன்றி தெரிவித்தும் மகிழ்ச்சி. திமுகவின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடவில்லை. விழுப்புரம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திருமாவளவன் அவர் ஒரு தொகுதியில போட்டியிடுவா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். அந்த போட்டியில் அங்கவகிக்கிற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. திமுக கூட்டணியில் திருமாவளவன் 5 வருடங்களாக வாய் பேச முடியாமல் தவித்து வருகிறார். தேமுதிகவை விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வராது என திருமாவளவன் நினைக்கிறார். திருமாவளவனை தேர்தலில் போட்டியிடாமல் செய்வதாகவும் திமுக மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதல்வர் கொடுத்த அழுத்தம் குறித்து திருமாவளவன் உண்மையை கூறுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. தேர்தலில் போட்டியிடாமல் திருமாவளவன் விலகியது குறித்து தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கருத்து. இன்னொரு கட்சி தலைவரையே எம்எல்ஏ எலெக்ஷன் வித்ரா பண்ற அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னா, தலித் மக்களுடைய உணர்வா இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இதுக்கு மேல நான் ஜனநாயகத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடணும், தலித் சகோதரர்களோட குரலா இருக்கணுங்கிறது நாங்கள் ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். கருணாநிதி வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை. ஆரணி பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
காமராஜருக்கு மெரினாவில் நினைவிடம் அமைக்க கருணாநிதி அனுமதி மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமராஜருக்கு ஒரு நியாயம், கருணாநிதிக்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி கேட்கிறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? பாஜகவின் கொத்தடிமை கூட்டமாக அதிமுக மாறி உள்ளதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பொதுச் செயலர் நேம்போர்டை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு காவடி எடுப்பதாகவும் சாடல். அதிமுக வெற்றி பெற்றால் தமிழகத்தை டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக ஆட்சி செய்யும். அதிமுகவை பாஜகவிடம் பழனிசாமி விட்டுவிட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மீண்டும் அதிமுக வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை பின்னாடி எப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. பிஜேபி மீண்டும் தமிழ்நாடு மேல கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி மூலமா தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி செய்யணும்னு இன்னைக்கு பாஜக முயற்சி பண்ணுது. அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் தங்கள் அநாகரிக பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கலைஞரையோ எங்களையோ விமர்சித்தால் மக்களே விரட்டுவார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது பாஜக. மு.க. ஸ்டாலினின் குடும்பத்தால் திவாலாகும் நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதாக பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் பழனிசாமியின் நல்லாட்சி அமையும். ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கான பாஜக நட்சத்திர பேச்சாளர் பட்டியல் வெளியீடு. பிரதமர் மோடி, அமித்ஷா, அண்ணாமலை, சரத்குமார் உள்ளிட்டோர் பட்டியலில் உள்ளனர். புதுச்சேரி மக்கள் குடிநீரை கேட்டால் மதுவை தருகிறது பாஜக. மதுபான ஆலைகளை மட்டுமே பாஜக கூட்டணி அரசு தொடங்கியுள்ளதாகவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே சாடல். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்தார் விஜய். வேட்புமனுக்களில் வயது, வழக்கு விவரங்கள் சரிவர இல்லாததால் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சோர்ந்து போன கூட்டணி என விஜய் விமர்சனம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழம்பி போன அணி என்றும் சாடல். என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி, அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என விஜய் உறுதி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் அறிவித்தார். துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். புதுச்சேரியில் விஜயை காண குவிந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு. விஜயின் பரப்புரை வாகனத்தை சூழ்ந்த தொண்டர்களை அப்புறப்படுத்திய பவுன்சர்கள். எச்சரிக்கையையும் மீறி விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்த தவிகவினர்.
விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம், பொருட்களை வீசி எறிந்த தொண்டர்கள். விஜயின் அரசியல் வருகை ஆளும் கட்சியை பாதிக்கும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் உறுதியாக உள்ளதாகவும் கருத்து. இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். கூட்டணிக்கு வர நெருக்கடி கொடுத்தார்கள், ஆனாலும் யாருக்கும் அஞ்சவில்லை. குளித்தலை பரப்புரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. ஆட்டம்தான் எதனால கூட்டணிக்கு கூப்பிடுது, நான் வரமாட்டேன். இவனை எந்த நெருக்கடி கொடுத்து கூப்பிடலான்னு பாக்குது. நான் லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை பார்த்தவன். ஒவ்வொரு நொடியும் மரணம் என் முன்னிக்கும் போதும் போகல. இப்போ பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இனி தானும் மதுரைக்காரன் தான் என புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி பேட்டி. மதுரை இழந்த பெருமையை மீண்டும் பெற்றுத் தருவதே தனது நோக்கம் என்றும் கருத்து. நான் வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன். இங்கே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம், 24 கிலோ வெள்ளி பொருட்கள். மதுரை மத்திய தொகுதியில் தாக்கல் செய்த சுந்தர் சியின் வேட்புமனுவில் தகவல். அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்ற நெல்லை தவிக வேட்பாளரின் சொத்து விவரங்கள். 2.51 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் 16.50 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல். இன்னும் ஒரு நாளே எஞ்சியுள்ளதால் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டிய வேட்பாளர்கள். கள்ளக்குறிச்சி, கடலூரில் வித்தியாசமான முறையில் மனு தாக்கல் செய்த அரசியல் கட்சியினர். தமிழ்நாட்டில் களை கட்டிய தேர்தல் களம். நூதன முறையில் ஊர்வலமாக சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்த வேட்பாளர்கள். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழை அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். தமிழுக்கு பிறகே விருப்பப்பட்ட மொழியை படிக்கலாம் என்று கூறுவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை. ஒரு வாரமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்திய நிலையில் திடீர் மழை.
வட தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிப்பு. கேரளம் தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிரம்மாண்ட சாலை வலம் சென்ற பிரதமர் மோடி. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. இந்தியாவின் போதைப்பொருள் தலைநகரம் கேரளா என ராகுல் விமர்சனம். ஆளும் இடதுசாரி அரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய கூட்டணி எனவும் குற்றச்சாட்டு. எம்பிக்களின் எண்ணிக்கையை 816ஆக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தை ரப்பர் ஸ்டாம்பாக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் விமர்சனம். 543 மக்களவை தொகுதி எண்ணிக்கையை 816ஆக 50% கூட்ட வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். நாங்கள் சந்தேகிக்கல, நாங்கள் திடமாக நம்புகிறோம். ஜம்மு காஷ்மீரில் பல பகுதிகளில் கனமழை, பனிப்பொழியும் ஏற்படும் என்பதால் அவசியமின்றி பயணிக்க வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. மேற்காசிய போரால் ஈரானில் சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தவர்களுக்கு பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்பு. ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானிடம் இருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த இந்தியா. மேற்காசிய போரால் அமெரிக்கா தடையை நீக்கிய நிலையில் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஆர்வம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் அல்லது ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு மீண்டும் எச்சரிக்கை. ஈரானுக்கு தாம் விதித்த 10 நாட்கள் கெடு முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவு. ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரான் கடும் அழிவை சந்திக்கும் எனவும் டிரம்ப் மிரட்டல். பஹ்ரைன் துறைமுகம் அருகே இஸ்ரேலைச் சேர்ந்த கப்பல் மூலம் ஈரான் தாக்குதல். ஏவுகணைகளை ஏவி கப்பலை தாக்கி அழித்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியீடு. தெற்கு லெபனான் மீது வான் மற்றும் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல். முக்கிய நகரங்களில் குடியிருப்புகள், வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் தவிப்பு. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஈராக்கில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்று கண்டன முழக்கம். வாஷிங்டன் மேயர் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில்
தமிழ்நாட்டின் தேனியைச் சேர்ந்த 31 வயது ரினி சம்பத் வாஷிங்டன் மேயர் தேர்தலில் போட்டியிடும் முதல் தெற்காசிய பெண். ஆர்டெமிஸ் குழு நிலவை ஓரிரு நாட்களில் நெருங்கும் என நாசா தகவல். விண்வெளியிலிருந்து பூமியை எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியீடு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்த டெல்லி அணி. சமீர் ரிஸ்வி அதிரடி ஆட்டத்தால் மும்பையை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி.